இன்றைக்கி உலக மக்கள் எல்லாம் சம்பாதிக்கணும், நம்முடைய அன்றாடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தணுன்றதில் ரொம்ப கவனத்தோடு ஓடி போயிட்டுருக்காங்க. ஹியூமன் பீயிங்கிறது பதிலாக ஹியூமன் டூயிங் மாதிரி 24 மணி நேரம் எதாவது செய்யணும் தவிர எதற்காக செய்கிறோம், அதனால் என்ன பலன் கிடைக்க போகுது, அந்த கவனம்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு உலகம் மீண்டும் உலக யோகா தினம், உலக தியான தினம் இப்படியெல்லாம் கவனத்தை கொண்டு வருவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. நாம் வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பணம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், இதெல்லாம் அவசியம். இதெல்லாம் இருந்தால் தான் அமைதி சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நம்மளுடைய அடிப்படையான அமைதி சந்தோஷத்தை விட்டுட்டு பெருசாக நம்ம வெறும் ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்ஸில் மட்டும் போயிட்டுருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் நம்முடைய அடிப்படை லட்சியமாக அமைதியாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிறது தான் தியானம். என்னுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட முறையில் கொண்டு போனால் நான் மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியாக என் வாழ்க்கையை திருப்தியாக வாழ முடியும். இந்த ஒரு டைம் பிரேக், ஒரு சின்ன பாஸ்ன்னு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு சிந்திப்பை தான் தியானம். இதுக்கு பல இடங்களில் பல இயக்கங்கள்லாம் இருக்கிறது. நாம் இங்கே பிரம்மகுமாரிஸில் ராஜயோக தியானம் பயிற்சி பண்ணியிருக்கிறோம். இதில் தன்னை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்கும் பொழுது ஒரு தெளிவு ஏற்படும். அதற்கான கைடன்ஸ் வச்சுக்கிட்டு நாம் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணி நாம் விருப்பப்பட்டபடி வாழும் பொழுது உண்மையிலேயே அமைதியும் சந்தோஷத்தையும் பெற முடியும். அதற்காக நாம் எடுத்துக்கிற ஒரு சின்ன டைம் பிரேக்கு தான் தியானம். டெய்லி சில நிமிடங்களாவது இன்றைய தினத்தை எப்படி மகிழ்ச்சியோடு கழிக்கப் போகிறேன்னு பிளான் பண்ணுங்கள். நாளைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியாக பண்ணுறதுக்கு இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்பப்போ நம்முடைய குறைகளை எல்லாம் சரி செய்ய ஆரம்பிச்சோன்னா நிச்சயமாக வாழ்க்கை உண்மையிலே அமைதியாக போகும். அதற்காக இந்த தியான நாள் நமக்கு ஒரு நல்ல நினைவுறுத்தலாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓம் சாந்தி.